பார்வதிய நான் தெரியாம ஏதோ ஒரு இடத்துல நான் ஹர்ட் பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா, பயங்கரமா அரோரா அழுதுட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கம்ருதீன் ஒரு பாயிண்ட் அரோரா சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அரோரா கம்ருதீன் கூட பழகுன அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்வதியை வேணுன்ட்டே ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ என் கூட பழகுன, அந்த மாதிரி க்ளோஸாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நிறைய டைம் கமருதீன் கிட்ட கேட்டிருக்கேன், எவ்வளோ டைம் கேட்டிருக்கேன், உனக்கு அவன் ஒரு மேலே பார்வதி மேலே ஃபீலிங் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ இல்லைன்னு சொல்லியிருக்கா. லவ் பண்ணுறியான்னு கேட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவன் அவளை ஹர்ட் பண்ணுறதுக்காக தான் என் கூட பழகுனனே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அவங்க கூட பார்த்து பார்த்து தான் பழகிட்டு இருந்தேன். பட் இப்போது அந்த ஒரு விஷயம் பார்வதியை ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி அவர் சொல்கிறதுலேருந்து தெரியும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் எனக்கு தெரியாமல் நான் பார்வதியை ஹர்ட் பண்ணிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த பொண்ணை நான் இந்த மாதிரியான விஷயத்தில் நான் ஹர்ட் பண்ணணுன்னு எப்பயுமே நினைக்கவே மாட்டேன். ஸோ எப்பயுமே நான் தான் கம்ருதீனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக நான் தான் இந்த ஒரு விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி போய் அந்த பேட் டச் விஷயத்தில் நீ க்ளோஷர் வாங்கிக்கோ பார்வதிக்கிட்ட அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சேன். அதையும் அவர் பண்ணார். அதே மாதிரி பார்வதி எப்போயாவது அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னா போய் பேசு அப்படின்னு சொல்லி நானே அவங்கள போய் பேச சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எனக்கு இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கிட்ட சொல்லி அரோரா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ சபரியும் பார்த்திங்கன்னா ஒரு சில அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீ பியூரான சோல், நீ அதெல்லாம் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.